everyone, welcome to Hiba Max. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஈஸியாக இருக்கட்டும் இல்லை பேங்க் எக்ஸாமாக இருக்கட்டும், எனக்கு இந்த மேக்ஸில் மட்டும் ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவில் உங்களுக்கான ஷார்ட்கட்ஸ் தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷனோடு தான் எடுத்திருக்கேன், சரிங்களா? இது பேங்க் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இந்த சம்மை சால்வ் பண்ணணும்னா இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடம் என்னன்ட்டு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டினை பாருங்கள். 4368 plus 2158 minus 596 minus x ன்னு எடுத்துக்கலாம் is equal to 3421 plus 1262. இதை நான் சால்வ் பண்ணணும்னு வைங்களேன். இதை ஆட் பண்ணும், இதை மைனஸ் பண்ணும், திருப்பி இதை ஆட் பண்ணும், ஒரே சைடு கொண்டு வரணும். இதெல்லாம் நமக்கு டைம் எடுக்கும் எக்ஸாம்ல. இது ஒரு 5 செகண்ட்ல நம்ம இப்போ முடிக்க போறோம். எப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் எல்லா நம்பர்ஸோட யூனிட் பிளேஸ்ல இருக்கிறது மட்டும் எடுங்க. 8 பிளஸ் இருந்தா பிளஸ், அகைன் மைனஸ் இருக்கு 6, தெரியாத இடத்த x is equal to 1 plus 2 எடுங்க. 8 plus 8 16, 16 minus 6 வந்து 10. 1 plus 2 3, 3 இந்த சைடு கொண்டு வாங்க, minus 3 ஆயிடும். மைனஸ் x அந்த சைடு கொண்டு போங்க, பிளஸ் x மாறிடும். 10 minus 3ன்றது 7. ஸோ நம்ம ஆன்சர்ல கடைசி நம்பர் 7 வர்றதுதான் நம்மளோட ஆப்ஷன். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆப்ஷன்ஸ்ல கடைசி டிஜிட் 7 இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். சரிங்களா? நீங்க எல்லாமே ஆட் பண்ணி மைனஸ் பண்ணும்போது ரொம்ப லேட் ஆகும். இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம். ஒருவேளை எனக்கு ஆப்ஷன்ல நம்பருக்கு கடைசி நம்பர் 7 வந்தா என்ன பண்றது அப்படின்னா, அதுக்கும் ஒரு ட்ரிக் இருக்கு. என்னன்னா, நமக்கு டிஜிட் சம் மெத்தட்னு இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல அது சொல்றேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல டிஜிட் சம் மெத்தட் என்னன்னு சொல்லி தரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.